சிக்கன் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். அது கூடவே சிக்கன் குக் பண்ணுறதுல இருக்கிற சில டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்தோடனே தண்ணி எதுவும் ஊற்றாமல் மஞ்சத்தூள் போட்டு அந்த மஞ்சத்தூள் எல்லா பக்கமும் படுற மாதிரி பெரட்டி ஒரு 15-20 நிமிஷம் வச்சிடணுங்க. இப்படி வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து கவுச்ச வாடை இருக்கும்ல, அது வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி எது பண்ணாலும் சரி, பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனை வந்து இந்த மாதிரி மஞ்சத்தூளில் தண்ணி ஊற்றாமங்க மஞ்சத்தூளில் வந்து பெரட்டி ஒரு 10-15 நிமிஷம் வச்சு பாருங்கள். வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து பீசஸை குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். எனக்கு எப்போவுமே சில்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸ் குட்டியாக இருந்ததுன்னா 2 பெனிஃபிட்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது உப்பு காரம் மசாலாலாம் உள்ளே இறங்கி அதே மாதிரி குட்டி பீஸாக இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பாகவும் வரும். அந்த டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய பீஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உள்ளுக்குள்ளே மசாலா இறங்குறதும் கஷ்டம். இன்னொன்று 2வது கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும். அந்த பீஸ்க்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றணும். ஸோ குட்டி பீஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்படிங்கிற எண்ணெயோட வேஸ்டேஜ் குறைக்கலாம். எண்ணெய் ரீயூஸ் நான் பண்ணவே மாட்டேன், அதையும் வந்து குறைக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பிளான் பண்ணி பண்ணுறேன். அதே மாதிரி நான் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த கட்டிங் ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணுறேங்க. வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து ரொம்ப நேரம் சும்மா வைக்கிறதோ இல்லை அதுக்கப்புறம் பீசஸ் எடுத்து கட் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. ஏன்னா தண்ணி ஊற்றி சிக்கனை வாஷ் பண்ணதுக்கப்புறம் மசாலா போட்டு பெரட்டுறதுக்கு சில்லியாக இருந்தாலும் சரி உடனே பண்ணிடணும். கிரேவியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த வெங்காயம்லாம் வணங்கி வரும்போது தான் சிக்கனை வந்து கழுகுவேன். ஒரு 5 நிமிஷத்தில் உடனே வந்து நான் வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா கழுகி கொஞ்ச நேரம் சிக்கனை அப்படியே வச்சிட்டோன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த பீசஸ் வந்து ஹார்ட் ஆயிடுதுங்க. அதனால தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சா கவுச்ச வாசம் வராமல் இருக்குங்கிறது வந்து நான் வந்து குக்கிங்கில் கண்டுபிடிச்சது. அதே மாதிரி கழுகி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் குக் பண்ணோம்னா பீசஸ் ஹார்ட் ஆயிடுதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா நோட்டீஸ் பண்ணி சொன்னது. ஸோ எங்கள் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் சிக்கனை பற்றி நாங்கள் ஃபீல் பண்ணதை தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது சயின்டிஃபிக்கலாக ட்ரூ, இப்படி தான் பண்ணணும், இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை. ஒவ்வொரு வீட்லேயும் குக்கிங்க்கு வந்து ஒவ்வொரு மெத்தடு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சிக்கன் பீசஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணி பண்ணுற சில்லி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பேக்கெட் மசாலா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜேபிங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சோம்பு இருக்குது பாருங்கள், அதை நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்கணுங்க. இந்த சோம்பு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஃப்ராக்ரன்ஸாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ சோம்பு, கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. தயிர் வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் அவ்வளோ நல்லா சாஃப்டாக, அப்புறம் உப்பு காரெல்லாம் நல்லா டீப்பாக இறங்கின மாதிரி இருக்கும் தயிர் போட்டாலே. ஸோ தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி நல்லா கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீசஸ் மேலே மசாலாலாம் நல்லா ஒட்டி இருக்கிறதுக்கு, எண்ணெயில் மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், தண்ணியே ஊற்றாமல் இந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வந்து ஒரு உடனே ஃப்ரை பண்ணலாம். பட் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறது கோகனட் ஆயிலில் தாங்க. முதல்ல வந்து கோகனட் ஆயிலில் பண்ணால் அந்த எண்ணெய் ஸ்மெல் அடிக்கும், அந்த எண்ணெயோட வாசம் வந்து அந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட்டை மாற்றிடும், அந்த மாதிரி தாட்டெல்லாம் இருந்தது. பட் ஒரு நாள் வந்து சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே டீப் ஃப்ரைனாலும் எல்லா குக்கிங்குமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கோகனட் ஆயிலில் தான் பண்ணுறது. இந்த காரக்குழம்புகளை தவிர எல்லாமே கோகனட் ஆயில் தாங்க. கோகனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், ஏன் நம்ம கடலெண்ணெயில் ஃப்ரை பண்ணாலுமே அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் போது அப்படியே கீழே ரொம்ப ஆன மாதிரி ஆயிருங்க. ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி ஆயிரும். இதை நீங்கள் யாராவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. பட் கோகனட் ஆயில் வந்து அப்படி ஆகிறதே இல்லை. நம்ம எந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் ஊற்றுறோமோ அது அப்படியே ப்ரோலாங் ஆகுது. எண்ணெயோட அளவு கொஞ்சம் குறையுமே ஒழிய அந்த எண்ணெயோட தன்மை வந்து அந்த கெட்டி ஆகிற மாதிரி நான் பார்க்கல. அதே மாதிரி
கோகோனட் ஆயிலுக்கு வந்து ஹீட்டிங் லெவல் வந்து ஜாஸ்தி. ஸோ அதிக ஹீட்டை தாங்கக்கூடியதுங்கிறதுனால மேபி அப்படி இருக்குதோ என்னவோ தெரியல. பட் கோகோனட் ஆயில் வந்து டீப் ஃப்ரைக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டீப் ஃப்ரையே கெடுதல் தான், பட் ஓகே, அது ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பர்டிகுலராக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து எண்ணெய் ரொம்ப லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனொன்னு சொல்லலாம், ஏன்னா எண்ணெய் நிறைய வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி கம்மியாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றும் போது ஒன்று என்னென்னா, ரொம்ப நேரம் பக்கத்தில் இருந்து ஒரு 4-5 பீஸாக மெதுவாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி பொறுமையாக எடுக்கணும். அதே மாதிரி எனக்கு எப்போவுமேங்க வீடியோக்குன்ட்டு இல்லை, வீடியோ இல்லாதப்போ நான் குக் பண்ணாலுமே எனக்கு பிளேட்டிங் ரொம்ப பிடிக்கும், டிஸ்பிளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சிக்கன் சில்லி, ஃபிஷ் ஃப்ரை இது கூடலாம் அந்த பெரிய வெங்காயம் வச்சு சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த பெரிய வெங்காயம் வந்து நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கிற குட் பாக்டீரியாவை போய் ஃபீட் பண்ணுமாமா, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து பெரிய வெங்காயம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி சில்லி கூட ஆனியன் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு லெமன் இருந்தது. ஸோ லெமனை வந்து நல்லா 4 சைடு அந்த புளிறதுக்கு வாட்டமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியனும் லெமனும் வச்சு பார்க்கும்போது பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சில்லி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் பிளேட்டிங் பண்ணதும் எப்படி இருக்குது, ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எப்போவுமே தான் நான் எது பண்ணாலுமே கொஞ்சம் லைட் ஒர்க்கில் பெஸ்ட்டாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் யோசிப்பேன். ஸோ சிம்பிளாக நான் பண்ண பிளேட்டிங் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு நம்ம வீடியோஸ் போகும். அதுக்காக தான் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.